ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான ஒரு ஃபிஷ்ஷை வந்து எப்படி ட்ரா பண்ணுறோம் வித் ஸ்கெட்ச் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹவ் டு ட்ரா த ஃபிஷ் டயக்ராம். ஸோ பென்சில் ஒன்று எடுத்துக்கோங்க, கூட ஒரு A4 ஷீட் ஆர் வாட் எவர் உங்கள்கிட்ட இருக்க பேப்பரை எடுத்துகிட்டு, ஸோ பென்சிலில் லைட்டாக வந்து நம்ம அவுட்ரு சர்ஃபேஸோட ஃபிஷ்ஷை வந்து லைட்டாக ட்ரா பண்ணுறோம். ஏன்னா தப்பாக ஸ்கெட்சில் ட்ரா பண்ணோம்னா அதை எடுத்த உடனே தப்பாகிடுச்சுன்னா எரேஸ் பண்ண முடியாது. அதுக்காக பென்சிலில் லைட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். சேம் அதே ப்ரொசீஜரை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பென்சில் எடுத்து ஷார்ப் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோட கண், வாய் எல்லாத்தையும் நம்ம லைட்டாக தான் வரைகிறோம், டார்க்காக வரைகிறதில்ல. சேம் ப்ரொசீஜரை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டைரெக்டாக எக்காரணத்தை கொண்டையும் டைரெக்டாக பென்சிலை எடுத்து ஸ்கெட்ச் எடுத்து டைரெக்டாக ட்ரா பண்ணாதீங்க. அது நல்லா இருக்காது. தப்பானாலே எரேஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்கூலில் கூட இந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன் தான் ஈஸியாக எப்படி வரையுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், ஓகே சேம் ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், பார்க்குறது நல்லாயிருக்கும். கூட எரேசர் வச்சுக்கோங்க முக்கியமாக. ஏன்னா நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பென்சிலை வச்சுக்கோங்க. பென்சில் வித் எரேசர், ஷார்ப்னர் வச்சுக்கோங்க. ஏன்னா பென்சில் வந்து ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லைட்டாக வரைய முடியும். அதே வந்து ஷார்ப் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப திக்காக வரும். ஸோ எரேஸ் பண்ணால் நம்மளுக்கு பிளாக் கலரில் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் கூட எரேசர், ஷார்ப்னர், ஸ்கெட்ச், பென்சில்ஸ், பேப்பர்ஸ் எப்போவுமே பேக்கில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த வந்து ஃபிஷ் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நிறைய பேர் டால்பின் பிடிக்குன்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டால்பின் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஓகே, அடுத்து ஸ்கெட்ச் பென்சிலை ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து ஸ்கெட்சை எடுத்து ஃபிஷ்ஷோட அவுட்ரு சர்ஃபேஸ் வந்து எப்படி பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கோமோ அது மேலே நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ பிரைட்டாகவும் நல்லா போல்டாகவும் நல்லா ஃபிஷ் வந்து தெரியும். இதுக்காக தான் நான் சொன்னது, பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு பென்சிலை ட்ரா பண்ணதால இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. இது பண்ணுறதுக்காக சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம். நம்ம டைரெக்டாக ஸ்கெட்சில் பண்ணாலும் சீக்கிரம் முடிஞ்சிடும், டைம் கம்மி தான் ஆகும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து தப்பாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக மட்டும்தான் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணு அப்படின்னு நான் சொல்லுறேன். ஸோ இஸ் மை சஜெக்ஷன். ஓகே, கண்ணை நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ ஜீம் பூம்பா போட்டுருவோமா? ஜீம் பூம்பா வந்துச்சு கண்ணு. ஃபிஷ்ஷுக்கு நம்ம உயிர் கொடுத்துட்டோம். சில்ட்ரன்ஸ், நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அடுத்து இந்த பென்சிலை ட்ரா பண்ண பிளேஸை வந்து எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா மிஸ் பண்ணால் ஃபிஷ்ஷோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் எதுவுமே நீ மிஸ் பண்ணாத, சூப்பராக ஸ்லோவாக ட்ரா பண்ணுங்கள். நான் ஸ்பீடாக பண்ணுறேன், நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வாலோட பகுதியில் கொஞ்சம் அந்த கோடு மாதிரி போட்டுவிட்டால் அந்த ஃபிஷ்ஷுக்கு ரியாலிட்டியில் இருக்கிற ஃபிஷ்ஷில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். பார்க்குறதுக்கு பயங்கரமாகவும் இருக்கும். என்னையே நம்ப முடியல, அந்தளவுக்கு ஃபிஷ் பயங்கரமாக இருக்குல்ல. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஸ்கெட்சை வச்சு பார்டரிங் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த ஸ்கெட்சு பார்டரிங் பண்ணதில் இப்போ வந்து கலரிங் தான் பண்ண போகிறோம். ரெடியா சில்ட்ரன்? ஓகே, லிப்புக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? மேக்ஸிமம் என்ன கலர் யூஸ் பண்ணுவோம் லிப்புக்கு? பிங்க் கலர் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே பிங்க் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபிஷ்ஷுக்கு வாய் பகுதியில் ஃபுல்லாகவே பிங்க் கலரை வந்து ட்ரா பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து லிப்பு கீழே தலைப்பகுதி ஃபுல்லாகவே நான் வந்து வயலட் கலரை வந்து ட்ரா பண்ணுறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு லைட்டாக இருக்கணும், ரொம்ப டார்க்காக இருந்தாலும் நல்லா இருக்காது அந்த இடத்துல மட்டும். ஸோ அதுக்காக நான் வயலட் கலரை எடுத்து ஃபுல்லாக வந்து கலர் பண்ணுறேன் எங்கே தலைப்பகுதியில். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா கலரிங் எடுத்துக்கோங்க. பகுதியில் வயலட் கலர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் எது இருந்தாலும் சரி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
ஓகேங்க. தலைப்பகுதியில் ஆல்மோஸ்ட் ஸோ லிப்ஸ்க்கு பிங்க் கலரும் தலைப்பகுதியில் வயலட் கலரும் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன கலர் அடிக்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது இது வயிற்று பகுதியில் அடித்தா இது நல்லாயிருக்கும் பெட்டராக இருக்கும்னு யோசிக்கும் போது என்ன கலரு ப்ரைட்டாக இருக்கும். ஸோ ப்ளூ கலர் ட்ரை பண்ணேன். பட் அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வரலை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், வேறு கலர் எதாவது சூஸ் பண்ணும் அப்படி சொல்லி யோசிக்கும் போது தான் ஒரு எல்லோ கலர் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் எடுத்து மொத்த வயிற்று பகுதியில் மொத்தத்தையும் ட்ரா பண்ணேன். ஒன்லி வயிற்று பகுதியில் மொத்தம்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்களும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே கலர் அடித்தா ஃபிஷ் வந்து லுக்கு கொடுக்காது, பார்க்க அழகாக இருக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரா பண்ணிட்டோம், பெயிண்டிங்கில் சொதப்பிடக்கூடாது சில்ட்ரன்ஸ், ஓகேங்களா? அதனால் வயிற்று பகுதி மட்டும் எல்லோ கலர் கொடுக்குறோம். அடுத்து எல்லோ கலரை அந்த இதுக்கு இன்னும் கலர் கூட 2 கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வாலோட எண்டெண்டு, அதாவது வாலோட எண்டு பகுதியில் மட்டும் நான் எல்லோ கலர் லைட்டாக ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், அது கீழ் பக்கத்தில் எதுவுமே ட்ரா பண்ணல. அதுக்காக வேறு கலர் கொடுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ராப் பண்ணி பெயிண்டிங் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும்தான், எல்லா பக்கமும் கிடையாது. ஓஹா சில்ட்ரன், ஃபிஷ் உங்களுக்கு ஹாய் சொல்லுது, சொல்லுங்கள் ஹாய். அடுத்து இந்த அடிக்காத பக்கத்தில் ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ ரெட் கலர் எடுத்து நீட்டாக ட்ரா பண்ணுறேன். நீங்களும் நல்லா டார்க்காக கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே சில்ட்ரன், வேறு லெவல், சூப்பருங்க. அது மாதிரி ட்ரா பண்ணிட்டோம், பெயிண்ட்டு அழகாக பண்ணியாச்சு ஸ்கெட்சிங்கு. ஸோ ஃபிஷ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு, பார்க்கவும் லுக்கவும் சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சில்ட்ரன்ஸ் 2 பேர் சொல்லியிருக்காங்க டால்ஃபின் வரையலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டால்ஃபின் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேவே சில்ட்ரன்ஸ்? உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், கேட்கல? ஓகே, அடுத்த வீடியோவில் நாம் வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், டாட்டா, பை பாய், see you.